வணக்கம் தோழர்களே. செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய ரகசிய மீட்டிங், எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கிற ஸ்கெட்ச், அதிமுகவை மொத்தமாக முடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு அமித்ஷா போடுகிற பிளான், அதுக்கு கைகூலி வேலை செய்யக்கூடிய செங்கோட்டையன். இதாங்க அரசியல், இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? அதிமுக தொண்டர்களை அதிமுகவின் தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க? அவங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலையா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, டெல்லியில ஓடி போய் பாஜக காரன் காலில் நீங்க விழுக போறீங்க. ஆனா ஒரு சின்ன தகவலை கூட தொண்டைங்களுக்கு சொல்லாம ஓடி போய் உங்க இஷ்டத்துக்கு கால் வருடிட்டு இருந்தீங்கன்னா, அதிமுக என்கிற பெரிய கோட்டையின் அஸ்திவாரமா இருக்கிற இந்த தொண்டர்களை நீங்க எந்த மாதிரி நடத்துறீங்கன்றத எனக்கு அடிப்படையில கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே செங்கோட்டையன் இதே ஆட்களை சந்திக்க போறார். அதுவும் அதிமுகவும் பாஜகவும் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு ரெண்டு பேரும் பிரிந்திருந்த காலகட்டத்தில், அந்த எலெக்ஷனை ஒட்டிய காலகட்டத்தில் ஓடி போய் அமித்ஷாவையும் இவங்க நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறாரு செங்கோட்டையன். அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஏன்னா ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற காலகட்டத்தில் போய் சந்திச்சுட்டு வந்து அது பரபரப்பை உருவாக்குறாரு. அதுல மிரண்டு போன எடப்பாடியாரு தேவையில்லாம இந்த ஆள் நம்மளை கோத்து விடுவான் போல இருக்குன்னு ஓடி போய் மேல பாஜக கூட சேர்றாரு. இந்த சேர்ந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு இங்க நம்ம பேச வேண்டிய ஒரு இடம். முதல்ல எடப்பாடியார் போனார்ல டெல்லிக்கு, போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு பத்திரிகையாளர் சந்திப்புல? நாங்க அதிமுகவினுடைய அலுவலகத்தை கட்டி இருக்கிறோம் டெல்லியில, அதை போய் பார்த்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்க இருந்து எடப்பாடியார். போனவர் அங்க என்ன பண்ணாரு? 3 வண்டி மாறி, அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதான், இந்த கடத்தல்காரங்க எல்லாம் வண்டி மாறி போவாங்க பாரு, அது மாதிரி அப்படியே மறைஞ்சு 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 ஒளிஞ்சு 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 போறாரு. போய் அமித்ஷா வீட்டில் குத்த வச்சு உட்காந்து அமித்ஷா கிட்ட பிச்சை எடுத்து சந்திப்பை உருவாக்குறாரு. அது கூட ஒரு 5-6 பேர் போறாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? நான் அலுவலகத்தை பார்க்க போறேன். அப்பயே நமக்கு தெரியும் இந்த பீஸு போய் காலில் விலக போகுதுன்னு. போயிட்டு வர்றவே இல்லைங்க. போனது கூட அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரியாது. இது ரொம்ப முக்கியமான இடம். அதிமுக ஒண்ணு எடப்பாடியாருடைய அப்பா வீட்டு சொத்து கிடையாது. அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடி ஒரு துருப்பிடிச்ச ஆணைய கூட புடுங்கி போடல. அப்படி இருந்த எடப்பாடியாரு இந்த கட்சி தலைவர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா ஓடி போய் அமித்ஷா காலில் விழுந்தாரு. இது எப்ப எம்எல்ஏக்களுக்கு தெரியுது? அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? என்னங்க, எடப்பாடியார் டெல்லிக்கு ஓடி இருக்கிறாரு, அமித்ஷாவை இவரையும் சந்திச்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டின் நலனுக்காக ஏதாவது பேசிட்டு வருவாரா அப்படின்னு அவர் கேட்ட பிறகுதான் அங்க இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களுக்கே தெரியுது. அப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி சட்டமன்றத்தில் பேப்பான்னு முடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எம்எல்ஏக்களுக்கே தெரியாம, அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்கே தெரியாம இந்த பீஸ் ஓடி போய் அடகு வச்சுட்டு வந்துச்சு எடப்பாடி. சரி, எடப்பாடி தான் இப்படி அடகு வச்சாருன்னா அடுத்த கட்டம் நான் தான் அறுத்து தள்ளுறேன்னு புரட்சியாளர் வேஷம் போட்டிருக்காரு பாருங்க செங்கோட்டையன். அவர் என்ன பண்றாரு? நேத்து காலையில கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கிளம்பும் போது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. எப்பா, நானே மனசு சரியில்லாம போறேன், நான் போய் ஹரித்வார்ல போய் ராமனை தரிசிக்க போறேன். என்னவா? கம்பராமாயணத்துல வருகிற ராமனை தரிசிக்க போனாராம். நம்ம ஊர்ல என்னைக்கு இங்க ராமன் வந்தான்? நம்ம ஊர்ல முருகன் தானே. உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பா முருகா காப்பாத்துன்னு தானே சொல்லிட்டு தெரிஞ்சோம். இவரு ராமனை தரிசிக்க போனாராம். அதனால வேற யாரையும் பார்க்கல. நேத்தே நாங்க தெளிவா சொல்லிட்டோம், சமூக வலைத்தளங்களை முழுசா எழுதியிருக்கோம். டெல்லி போன செங்கோட்டையன் அமித்ஷா கால்லையும் நிம்மி கால்லையும் டம்முன்னு விழுந்திருக்காரு. நமக்கு என்ன அப்படின்னா, நீங்க நேத்து என்ன சொல்லிட்டு போனீங்க? ராமனை தரிசிக்க போகிறேன். அப்ப நீங்க தரிசிக்க போன ராமே அமித்ஷாவா? இல்ல அமித்ஷா தான் அந்த ராமனா? நான் கேக்குறேன். கொஞ்சமாவது கூச்ச நாச்ச வேண்டாம். எடப்பாடியார் தான் தொண்டைங்களை ஏமாத்தி, எம்எல்ஏக்களை ஏமாத்தி, 2ஆம் கட்ட தலைவர்களை ஏமாத்தி போய் காலில் விழுந்துட்டு வந்தாருடா. நீங்க ஏதோ புரட்சி பண்ண போறேன், பொங்கச்சோறாக போறேன்னு சொன்னவரு அங்க போய் படால்னு காலில் விழுந்துட்டு வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? அப்ப அதிமுக தொண்டர்களை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்க சுயநலத்துக்காக, உங்க அதிகார வெறிக்காக, உங்க அரசியலுக்காக, குறைஞ்சபட்சம் உங்க சீட்டுக்காக நீங்க பண்ற துரோகம்லாம் யாருக்கு பண்றீங்க? அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க. மனசாட்சி உறுத்த நீங்க நிக்கணும்.
கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே போய் அங்க நிக்கிறாரு. எனக்கு என்ன கோபம்னா, இந்த அம்மா சசிகலா அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க தீய சக்தி திமுகவை அழித்து ஒழிப்போம் அப்படின்னு எனக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. தீய சக்தி திமுகவை அழிச்சு ஒழிப்பாங்களாம். தமிழ்நாட்டுல சசிகலா அவர்களை சிஎம் ஆக்க விடலைங்க. வித்யாசாகர் ராவ் என்கிற ஒரு ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு டெல்லிக்கே ஓடி போயிட்டாரு, திரும்ப வரமாட்டேன்ட்டாரு. வந்தா இவங்களை சிஎம் ஆக்கணுமேனு பாஜக பக்காவா பிளான் பண்ணி இவங்க சசிகலா அவங்களை முதலமைச்சர் ஆக விடலை. இந்த அம்மா கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சா பாஜகவை தானே எதிர்க்கணும். தீய சக்தி திமுகவை நம்ம எதிர்க்கிறதுக்கு ஒத்துமையா இருக்கணும். இன்னும் அரசியல் தெரியுது இந்த கும்பலுக்கு. இந்த அம்மா தான் ஜெயலலிதா அவர்கள் இங்க அப்போலோ மருத்துவமனையில உயிருக்கு போராடி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சர்க்கரை ஆலை வாங்குறாங்க. அந்த சர்க்கரை ஆலைக்கு இந்த செல்லாம போன நோட்டுகள் இருக்குல்ல, அதை கொடுத்து ஒரு சர்க்கரை ஆலையே வாங்கியிருக்காங்க. அப்ப எப்படி நோட்டு வீட்டில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த சர்க்கரை ஆலையை ஜெயலலிதா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் போது இந்த அம்மா போய் ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறாங்கன்னா இவங்க என்ன ஜெயலலிதாவை காப்பாத்தி கிழிச்சிட்டாங்க. அப்ப இந்த கும்பலுக்கு, அதிமுகவில் இருக்கிற இந்த தலைமை பொறுப்புல இருந்த கும்பலுக்கு நேர்மையான அரசியல் இல்லை. இவர்கள் யாரும் தொண்டர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இப்படி எடப்பாடியாரு, செங்கோட்டையன், இந்த அம்மா சசிகலா எல்லாருமே ஃப்ராடுங்களா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தொண்டைங்களை கிள்ளுக்கிறையா பாக்குற ஒரு கும்பலா தான் இருக்கு. அதுலயும் செங்கோட்டையன் சொல்ற 2 நாள்ல 10,000 பேருக்கும் மேற்பட்டோர் போய் செங்கோட்டையனை சந்திச்சாராம். ஆமா, செங்கோட்டையன் எம்ஜிஆர் தானே, அதனால எல்லாரும் போய் போய் பார்த்திருப்பாங்க. நேத்து நேரம் செங்கோட்டையனை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு நேரம் நேரா போய் எடப்பாடியாரை பார்த்து திரும்ப பூ கொடுத்துட்டு இருக்காங்க. போய் பாருங்க, சமூக வலைத்தளத்துல சிரிப்பா சிரிக்குது. 10,000 பேரை பார்த்தாராம் செங்கோட்டையன். தகுதி இல்லாம நேர்மையற்ற எந்த தலைவன் பின்னாடியும் மக்கள் திரள மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள் உங்களை தொடச்செறின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில யார் போது எதிரி? பாஜக போது எதிரி. இந்த அம்மாவை சிஎமாக்க விடல, கட்சியை 4 துண்டா உடைச்சது பாஜக, ஓபிஎஸ் தூண்டி விட்டது பாஜக, இன்னைக்கு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிறது பாஜக. எடப்பாடியை தூக்கிட்டு அங்க ஒரு டம்மி பீஸான செங்கோட்டையனை வைக்கணும்ன்ற அத்தனை ஸ்கிரீன் பிளேயும் பாஜக போட்டுட்டு இருக்கு. ஏதோ நம்ம எல்லாம் காதுல டன்னு கணக்குல பூவை சுத்திட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரியும், அதிமுக தொண்டர்களுக்கு அரசியலே தெரியாத மாதிரியும் இந்த கும்பல் தெளிவா பாஜக போடுகிற கட்டத்திலையும் வட்டத்திலையும் நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு. பாஜக கும்பல் ஏற்கனவே அதிமுகவின் கிளை கழகங்கள் எல்லாம் அழிச்சு ஒழிச்சிருச்சு. கிளைய பூரா காலி பண்ணிருச்சு. கிளைகள் ஃபுல்லா உடைக்கப்பட்டு அது பூரா பாஜக சேர்ந்துட்டு இருக்கான். கூலியை கொடுத்து அதிமுகவின் கடைக்கோடி தலைவர்களை எல்லாம் வாங்குகிற ஒரு வேலையை பாஜக பாக்குது. 2வது, ரெட்டையில தாமரை ஆயிருச்சுன்னு ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். ரெட்டலை தாமரை ஆச்சுன்னு இன்னைக்கு வரை கூட்டணி கட்சி பூரா காலி பண்ற அயோக்கியத்தனத்தை பாஜக செய்யுது. ரெட்டலை என்னைக்கு தாமரையாச்சு? ரெட்டலை எப்படி தாமரையாக முடியும்? தாமரை நமக்கு குல விரோதிங்க, ரெட்டலை நம்ம பங்காளி, சண்டை போட்டுக்கலாம். இந்த எந்ததுமே இல்லாம சுயநல அரசியல்வாதிகளால சூழப்பட்டதுதான் அதிமுக. அப்ப இதுல தொண்டைங்க தெளிவா முடிவெடுத்து பளிச்சுன்னு முடிவெடுத்துட்டு, எப்பா சாமி உனக்கு ஓட்டு போறதை விட எதிரியா இருக்கிற திமுக கூட்டணி கூட நான் ஓட்டு போறேன், அவன் கூட நேர்மையா இருக்கான், நான் ஓட்டே போடல, எனக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கப்பா, நான் ஓட்டே போடல, நான் எனக்கு காப்பீட்டு தொகை, அதாவது விபத்து காப்பீடோ அல்லது மருத்துவ காப்பீடோ கொடுக்குறாங்கப்பா, நான் ஓட்டே போடல, நான் பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகிறேன், நான் ஓட்டே போடல. இன்னைக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லி வீட்டுக்கு 42க்கும் மேற்பட்ட துறைகளில் என்னென்ன வேணுமோ அதை அப்புறம் 10 நாளில் 15 நாளில் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் யோசிச்சிடணும், இது போன்ற திருட்டு கும்பலை, அது குறிப்பா அதிமுக தலைவர்களாக இருந்து கொண்டு கட்சியவே சூறையாடி கொண்டு இருக்கிற கும்பலை ஓரங்கட்டணும் தான் நான் நினைப்பேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கும்பல் சுயநல கும்பல். கட்சிக்காக இதுல யாரும் ஒரு வேலையும் பார்க்கல, எல்லாம் சுயநலமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது செங்கோட்டையா இருந்தானே, எடப்பாடியா இருந்தானே, ஓபிஎஸ் இருந்தானே, இந்த அம்மா சசிகலாவா இருந்தானே, தொண்டனுக்கு இருக்கிற இவ்வளோன்னு கட்சி மீதான அக்கறை இவர்களுக்கு இருந்திருந்தா உட்காந்து பேசி அடிச்சாடி இருப்பாங்க. இப்போ அதிமுக ஒழிச்சா யாருக்கு லாபம்? திமுகவுக்கா? ஒருபோதும் கிடையாது. அதிமுக ஒழிச்சோம்னா 2வது இடத்துல உட்காந்துக்கலாம், அடுத்தடுத்து 10-20 வருஷத்துல கால் பதிக்கலாம் அப்படின்ற பிளானோட பாஜக உட்கார்ந்துருக்கு.
இது யார் சிந்திக்கணும்? யானை வாயில போன கரும்பும் பாஜக கூட்டணியில போன கட்சியும் மீண்டு வந்ததா சரித்திரமே இல்ல, சரித்திரமே இல்ல. எல்லா மாநிலத்தில இருந்த எதிர்கட்சிகள் அப்புறம் போட்டு தள்ளிட்டு தான் இவன் வந்து உள்ள உட்காந்துருக்கான். அப்ப திரும்ப திரும்ப போய் செங்கோட்டையன் பேசியிருக்காருங்க. நான் நேத்து போனேன், அவங்க எனக்கு அனுமதி கொடுத்தாங்க, நான் போய் ஐயா அமித்ஷாவையும் அம்மா நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டு வந்துட்டேன். சரியா, எதுக்கியா போனீங்க? கட்சியை ஒற்றுமையாக்கணும். உன் கட்சி ஒற்றுமையாக்கணும்னா பாஜக என்ன பண்ணணும்? இந்த அடிப்படை கேள்வி இருக்குல்லங்க. நான் ஒரு கட்சி தலைவன், நான் ஒரு கட்சியில இருக்கேன், என் கட்சியை காப்பாத்துறதுக்கு நான் ஏன் இன்னொருத்த கட்சிக்காரன் காலில் விழுகணும்? இது என்ன மாதிரியான அரசியல்? ஏங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில பிரச்சனை இருந்தா நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரியா உள்ள உட்காந்து பேசுவேன், தெருவில் நின்று ஏலம் போட்டுட்டு இருக்க மாட்டேன், அல்லது எதிரிக காலில் விழுந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எதுவுமே அரசியல் தெரியாத பச்சோந்திகள் பண்ற வேலை. சரி, போய் பேசியாச்சான், அரசியல்லாம் பேசினாங்களாம், அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும்னு பேசிக்கிட்டாங்களாம். யாருக்கிட்ட? இந்த கட்சியை உடைச்சு 9 ஆக்குனாங்க பாரு, அந்த குரூப் கிட்ட போய் பேசினாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அதுதான் வேடிக்கை. சரி, நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸை காலையில் வெள்ளனாவே ஓட்டிடுறாங்க, அது சீக்கிரமே போயிடுது, கொஞ்சம் லேட்டா ஓட்டுறதுக்கு போனேன். இதுக்கு அப்படி தூரம் போனேன். ஏன்னா இதுதான் சட்னினா இட்லியே சிரிச்சிடாது. இது கேடு கட்டுத்தனமா இல்ல? ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சரியான இடத்துல நிக்கணும், சரியான நேரத்தில் நிக்கணும்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் பார்க்கணுமா? இது என்ன கேவலமான செய்தியா இருக்கு நான் கேட்கிறேன். அரசியல் தெரியாதவன் கூட இதை பார்த்து சிரிச்சிருவான். நம்ம வீட்டில் 5ஆவது படிக்கிற புள்ள கூட சிரிச்சுவிடும். அதுதான் இங்க இருக்கிற அரசியல். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ரயில நிப்பாட்ட சொல்றதுக்கு அங்க போறவன் இங்க ரயில நிப்பாட்டி போராட்டம் பண்ண பாஜக எதிராக நில்ல, அதை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க போய் காலில் விழுந்துதான் அங்க எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்னா, ஒரு ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு இப்படி தூரம் போனீங்கன்னா முதல்ல கொஞ்சம் நஞ்ச பேர் உங்களை ஒரு தலைவன் நினைச்சுப்பான் பாரு, அவன் கூட புளிச்சுன்னு துப்பிடுவான். அப்ப பாஜகவினுடைய அடிமைகளாக அதிமுகவின் அத்தனை தலைமை கும்பலும் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் முழிச்சுக்கோங்க, கட்சியை கைப்பற்றுங்க, உங்களை உழைக்கிறான ஒருத்தன் கட்சிக்குள்ள வரட்டும். இந்த கும்பல் கட்சியை வித்து தின்ற கும்பல், கவனமா இருங்க.